அன்னைக்கு தங்களோட உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ஒரு குடும்பத்தினர் அந்த கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. கூடவே தங்களோட 2 பெண் குழந்தைகளையும் அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. அதுல மூத்த பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது. அந்த கல்யாண வீட்டிலேயே அந்த பொண்ணு தான் அவ்வளவு அழகாவும் இருந்தது. அதுலயும் அந்த பொண்ணு போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸை பத்தி தான் மொத்த கல்யாண வீடுமே பேச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தங்களோட உறவினர்களை பார்த்த சந்தோஷத்துல அந்த குழந்தையோட பெற்றவங்க அவங்க கிட்ட மனமுட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த 6 வயசு பொண்ணும் அந்த கல்யாண வீட்டுல இருந்த மத்த சின்ன குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருந்தது. சரி, நம்ம பொண்ணு இங்கதானே விளையாடிக்கிட்டு இருக்கிறா, எங்க போயிட போறா அப்படின்னு அந்த குழந்தையோட பெற்றவங்களும் குழந்தைய கண்டுக்காம விட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, சரி நம்ம சாப்பிட போலாம், நம்ம குழந்தைய எங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அந்த கல்யாண வீடு ஃபுல்லா அந்த குழந்தையோட பெற்றவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. வீடு ஃபுல்லா தேடியும் அந்த குழந்தை கிடைக்கல. சரி, வீட்டுக்கு வெளியில எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருப்பாளா அப்படின்னு வீட்டுக்கு வெளியில வந்து பார்த்தாங்க. வீட்டுக்கு வெளியிலயும் குழந்தைய காணும். அந்த கல்யாண வீட்டுல இருக்கிற தங்களோட உறவினர்கள் கிட்ட குழந்தைய பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருமே குழந்தைய நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் வீட்டுக்கு வெளியில குழந்தை மற்ற குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்ததை பார்த்தோம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நம்ம குழந்தை அதே ஊர்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு போயிருப்பாளா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல அந்த ஊர் முழுக்க அந்த குழந்தையோட பெற்றவங்க தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க தேடியும் குழந்தை கிடைக்கல. எங்க தேடியும் கிடைக்காததுனால அந்த குழந்தையோட பெற்றவங்க பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அங்க இருந்த எல்லாரும் குழந்தை இங்கதான் எங்கேயாவது இருப்பா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த திருமண வீட்டோட முதல் மாடியிலிருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்குது. நாமளே குழந்தைய காணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம், இது யாரு மேல இருந்து அலறிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு அந்த அலறல் சத்தம் வந்த இடத்தை நோக்கி அங்கிருந்த எல்லாரும் ஓடுறாங்க. அங்க முதல் மாடியில ஸ்டோர் ரூமுக்கு வெளியில ஒரு பெண்மணி அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ளேயே பார்த்துட்டு கொஞ்சம் நடுங்கி போய் நிக்கிறத அங்க இருக்கிறவங்க எல்லாரும் கவனிக்கிறாங்க. இவன் என்னத்த ஸ்டோர் ரூம்ல பார்த்து நடுங்கிட்டு இருக்கா அப்படின்னு அங்கிருந்த எல்லாரும் அந்த ஸ்டோர் ரூம் பக்கம் போறாங்க. ஸ்டோர் ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது அங்க அவங்க கண்ட காட்சி ஒரு நிமிஷம் அங்கிருந்த எல்லாரையுமே நடுங்க வச்சிருச்சு. அப்படி அங்கிருந்த எல்லாரும் அங்க என்ன பார்த்தாங்க, எதனால அங்கிருந்த எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க, வீட்டுக்கு வெளியில விளையாடிக்கிட்டு இருந்த அந்த 6 வயசு பொண்ணு எங்க போச்சு, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அழகு இருக்கிற இடத்துலதான் ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. 2025 டிசம்பர் 1 அந்த அழகான குழந்தைக்கு நடந்த கொடூரமான சம்பவமும் அந்த சம்பவத்துக்கு காரணமான சைக்கோ பெண் சீரியல் கில்லரை போலீஸ் எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை கதையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். வணக்கம், நான் விஜய். வெல்கம் டு விஜய்ஸ் ரிப்போர்ட். ஹரியானா மாநிலம் போகனா பகுதியில் உள்ள பவர்ங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் நவீன். இவரோட மனைவி பூனம். இவங்களுக்கு சுபம்ங்கிற ஒரு 3 வயசு ஆண் குழந்தை இருந்தது. இந்த நிலையில தான் நவீனோட அக்கா பொண்ணு 2023 ஜனவரி மாதம் ஸ்கூல் விடுமுறையை ஒட்டி நவீனோட வீட்டுக்கு வராங்க. வழக்கமா ஸ்கூல் லீவ் விட்டாலே தன்னோட தாய் மாமா வீட்டுக்கு போறத அந்த நவீனோட அக்கா பொண்ணு வழக்கமா வச்சிருந்தாங்க. நவீனோட அக்கா பொண்ணு பேரு இஷிகா. அவங்களுக்கு 11 வயசு ஆகுது. நவீன் வீட்டுக்கு வந்த இஷிகா தன்னோட விடுமுறையை நவீன் வீட்டுல சந்தோஷமா கழிக்க ஆரம்பிக்கிறாங்க. நவீன் வீட்டுல அவரோட 3 வயசு பையனோட தான் எப்பவும் இஷிகா விளையாடிட்டு இருப்பாங்க. காலையில இருந்து இரவு வரை அந்த நவீனோட 3 வயசு குழந்தையோட தான் இஷிகா இருப்பார். நைட்டு தூங்கும்போது கூட அந்த 3 வயசு குழந்தையான சுபம் கூட தான் தூங்குவார். இந்த நிலையில தான் ஜனவரி 12 வீட்டுக்கு வெளியில இஷிகாவும் சுபமும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த நவீன் பசங்களை எங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனத்துக்கிட்ட கேட்கிறாரு. அப்போ பூனம் வீட்டுக்கு வெளியில தான் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்லையே, வீட்டுக்கு வெளியில இல்லையே, நான் வெளியில இருந்தாலும் வரேன், 2 பேர்த்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே பூனமும் நவீனும் வீடு ஃபுல்லா பசங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் பசங்களை காணும். ஊருக்குள்ள வேற எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தேடியும் 11 வயதான இஷிகாவும் சுபமும் காணும். இந்த நேரத்துலதான் அந்த பக்கத்து வீட்டோட கொல்லப்புறத்துக்கு நவீன் போறாரு. அங்க நவீன் பார்த்த காட்சி ஒரு நிமிஷம் அவரை அதிர்ச்சியில உரைய வச்சிருச்சு. அதாவது அந்த பக்கத்து வீட்டு கொல்லப்புறத்துல இருக்கிற ஒரு தண்ணீர் தொட்டிக்குள்ள 11 வயதான இஷிகாவும் 3 வயதான சுபமும்
மூழ்கி சடலமா மிதந்து கிடக்குறாங்க. இதை பார்த்துதான் நவீன் அதிர்ச்சியில உறைஞ்சிருந்தார். தன்னோட குழந்தைகளோட கடலத்தை பார்த்து நவீன் கதறி அழுகிறாரு. நவீனோட கதறல் சத்தத்தை கேட்டு அவரோட குடும்பத்தினரும் அக்கம் பக்கத்தினரும் அங்க ஓடி வராங்க. மொத்த பேரும் வந்து அந்த 2 குழந்தைகளும் தண்ணீர் தொட்டிக்குள்ள சடலமா மிதந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. குழந்தைங்க விளையாட்டுத்தனமா அந்த தண்ணி தொட்டி பக்கத்துல வந்து இப்படி விழுந்து இறந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த கிராமமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி உடனே தகவல் தெரிஞ்சு அந்த பகுதியில் உள்ள காவல்துறை நவீன் வீட்டுக்கு வராங்க. நவீன் வீட்டுக்கு வந்து அந்த 2 குழந்தைங்களோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையை கொண்டு போறாங்க. அப்போ நவீனோட மனைவி பூனம் தன் குழந்தைய போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, அவன் உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட நான் தற்கொலை பண்ணிப்பேன், என் குழந்தைய உடலை கிழிச்சு அதை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தையே ரணகலம் பண்றாங்க. ரொம்ப நேரம் அந்த இடத்துல பூனம் ரகலை பண்ணி மிரட்டல் விடுத்த காரணத்தினால அந்த 2 பேரோட உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம அவங்களோட உறவினர்கள்கிட்டே திருப்பி கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கள் வழக்கப்படி அந்த 2 பேரோட உடல்களையும் அவங்களோட குடும்பத்தினர் எரிச்சுட்டாங்க. நாட்கள் ஆக ஆக மொத்த குடும்பமும் அந்த 2 குழந்தைகளோட உயிரிழப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஒரு 2 வருஷம் கழிச்சு நவீன் தன்னோட மனைவிய அவரோட அம்மா வீட்டுல கொண்டு போய் விட போறாரு. அதாவது பூனமோட ஊர் வந்து பக்கத்துல இருக்கிற சேவாங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கொண்டு போய் நவீன் தன்னோட மனைவியை கொஞ்ச நாள் நீங்க இரு, நான் அதுக்கப்புறம் நான் வந்து நீ கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு. அந்த கிராமத்துல பெரும்பாலும் பூனமோட உறவினர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. இந்த நிலையில தான் பூனமோட உறவினரான தீபக்கோட 6 வயசு பொண்ணு ஜியா தன் வீட்டு பின்னாடி இருக்கிற தொட்டியில மர்மமான முறையில உயிரிழந்து கிடக்கிறார். இதை பார்த்து மொத்த கிராமமும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே பூனமோட மகனும் இதே மாதிரி தான் தண்ணீர்ல விழுந்து உயிரிழந்துறாங்க. அதே மாதிரி தீபக்கோட மகளும் தண்ணீர் தொட்டிக்குள்ள விழுந்து உயிரிழந்து கிடக்கிறார். அந்த நேரத்துல பூனம் அந்த இடத்துல இருந்ததுனால அவளோட துணியும் ஈரமா இருந்தது. கிராமத்துல இருந்த சிலர் பூனம் தான் ஜியாவை கொலை பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. நிறைய பேர் பூனம் மேல பழி சுமத்த ஆரம்பிச்சாங்க. இதை பத்தி உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, பூனமை பிடிச்சி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா தீபக் இல்ல பூனம் இந்த மாதிரி பண்ண மாட்டா, அவன் மேல பழி சுமத்தாதீங்க, இது வந்து தற்செயலா நடந்த விபத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து போலீஸ் கிட்ட சொல்லாம தன் மகளோட இறுதி சடங்கு முடிச்சார். அதே நேரத்துல அந்த கிராமத்துல இருந்த யாரும் போலீஸ் கிட்ட இதை பத்தி எதுவும் சொல்லல, அப்படியே அந்த விஷயத்த மூடி மறைச்சிட்டாங்க. இந்த நிலையில தான் 2025 டிசம்பர் 1ஆம் தேதி ஹரியானா மாநிலம் பானிபட் பக்கத்துல இருக்கிற நவுதா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்குது. அதாவது அந்த திருமண நிகழ்ச்சி வந்து பூனமோட உறவினர் வீட்டு திருமண நிகழ்ச்சி. அந்த திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக பூனமும் நவீனும் அங்க போயிருந்தாங்க. அதே நேரத்துல பூனமோட அக்கா கோமதியும் தன்னோட கணவர் குழந்தைகளோட அந்த திருமண வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இப்போதான் நான் இன்ட்ரோல சொன்ன சம்பவங்கள்லாம் நடக்குது. அதாவது நான் ஆரம்பத்துல ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பேன். ஒரு குடும்பத்தினர் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க, அவங்களோட குழந்தை மாயமாயிருக்கும். ஆக்சுவலா அந்த குடும்பம் வேற யாருமே இல்லை, பூனமோட அக்கா குடும்பம் தான். பூனமோட அக்கா கோமதி தான் தன் கணவர், தன் 6 வயது மகள், தன்னோட இன்னொரு கை குழந்தை மகளோட அந்த திருமண வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போதான் அந்த 6 வயது பொண்ணு விதி காணாம போயிருங்க. அந்த விதிங்கிற 6 வயது பொண்ணை மொத்த குடும்பமும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, மொத்த கல்யாண விரும்பி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு அலறல் சத்தம் வருது. எல்லாரும் ஸ்டோர் ரூமுக்கு போறாங்க. அங்க எல்லாத்தையும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க. அந்த ஸ்டோர் ரூமுக்குள்ள தண்ணீர் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய வாளியில 6 வயதான விதி உயிரிழந்து சடலமா கிடக்கிறது தான் அங்க இருந்தவங்களோட மொத்த பேரோட அதிர்ச்சிக்கான காரணம். இந்த வாளிக்குள்ள தலை கீழ் நோக்கியும் அந்த கால்கள் மேல் நோக்கியுமா அந்த விதியோட உடல் கிடந்தது. இதை பார்த்து மொத்த பேரும் அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. உடனே போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருந்தாங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விதியோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. அங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆரம்பத்துல விதியோட உயிரிழப்பு ஒரு விபத்தா தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போலீஸுக்கு உண்மையாகவே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்தது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா,
விதி கழுத்து நெரிக்கப்பட்டு தண்ணீருக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறா அப்படின்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டு போலீஸ் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த மொத்த குடும்பத்தினர்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடும்பத்தினர்கிட்ட இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இது ஒரு கொலைன்னு தெரிய வருது. அந்த குடும்பமும் இதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என் குழந்தைய யாரு கொலை பண்ணியிருப்பா, கொலை பண்ற அளவுக்கு என் குழந்தை அவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணு அப்படின்னு ஒன்றும் புரியாம ஓமோதி தன் குழந்தையை இழந்த துக்கத்துல ரொம்ப சோகமா காணப்பட்டு இருந்தாங்க. அங்க இருந்தவங்க எல்லாரும் ஓமோதிக்கு ஆறுதல்னு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் போலீஸோட விசாரணை அங்க தீவிரமடையுது. குழந்தைய கடைசியா யாரு பார்த்தா, யாரு கூட குழந்தை கடைசியா இருந்தது அப்படிங்கிற பல்வேறு கோணத்துல போலீஸ் விசாரிக்க தொடங்கினாங்க. அதே நேரத்துல அந்த பகுதியில பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் போலீஸ் கைப்பற்றி ஆய்வு பண்றாங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கோமதியோட தங்கை, அதாவது பூனம் தான் அந்த குழந்தைய அழைச்சிட்டு போறது தெரிய வருது. இதுக்கப்புறம் போலீஸ் பூனமிடம் விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. பூனம் தனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்றான். வேற எதுவுமே போலீஸ் கிட்ட விசாரணையில சொல்லல. ஸோ போலீஸ்க்கு பூனமோட நடவடிக்கையில அவ பேசுற விதத்தை வச்சு அவ மேல சந்தேகம் மேல ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அங்க இருந்த பலரும் பூனம் மேல இருக்கிற சந்தேகத்தை போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் பூனத்திடம் விசாரணையை மேலும் தீவிரப்படுத்துறாங்க. அப்போதான் போலீஸ் கிட்ட பூனம் ஒரு விஷயத்த சொல்றான். அதை கேட்டு போலீஸ் மட்டும் இல்ல, அங்கிருந்த ஒட்டுமொத்தமான எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தன்னுடைய அக்கா பொண்ணு 6 வயதான விதியை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலம் கொடுக்குறாங்க பூனம். இதை கேட்டுதான் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்துல விதி மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி 3 கொலைகளை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு இன்னொரு அதிர்ச்சியான தகவலையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. அப்படி என்ன கொலைகள்னு போலீஸ் விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருது. 2023 வருஷம் பூனமோட மகனும் நவீனோட அக்கா பொண்ணான 11 வயதான இஷிகாவும் தண்ணீர் தொட்டிக்குள்ள உயிரிழந்திருந்தாங்க இல்லையா, அந்த கொலையும் பண்ணது பூனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டு நவீனும் அதிர்ச்சி அடைகிறாரு. நவீனோட குடும்பத்தினரும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இஷிகா பூனமோட அழகா இருப்பா. இது பூனத்துக்கு பிடிக்கல. இதனால இஷிகா மேல வெறுப்படைஞ்ச பூனம் அவளை கொலை பண்ண திட்டமிட்டார். அந்த நேரத்துலதான் தன் மகனோட விளையாடிட்டு இருந்த இஷிகாவை பக்கத்து வீட்டு கொல்லப்புறத்துக்கு அழைச்சிட்டு போய் அந்த தண்ணீர் தொட்டிக்குள்ள மூழ்கடிச்சு கொலை பண்ணிட்டார். இத தூரத்துல இருந்து பூனமோட 3 வயது மகன் பார்த்துட்டான். இந்த கொலையை பார்த்துட்டு தன்னோட மகன் வெளியில சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தன் மேலேயும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் பூனம் தன் பெத்த மகன் கூட பார்க்காம அதே தண்ணீர் தொட்டிக்குள்ள மூழ்கடிச்சு கொண்டுட்டார். இதை போலீஸ் விசாரணையில சொல்லும் போது இதை கேட்டு பூனமோட கணவர் குடும்பத்தினர் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. பெத்த மகன் கூட பார்க்காம கொலை பண்ணியிருக்கிறானே இப்படி ஒரு ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் பூனமை பேச ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லை, 2025 ஆகஸ்ட் மாதம் சேவாங்கிற கிராமத்தில் உள்ள தன் அம்மா வீட்டுக்கு பூனம் போயிருக்கும் போது பக்கத்து வீட்டில் உள்ள தன் உறவினர் மகளான ஜியாவையும் பூனம் தண்ணீர் தொட்டிக்குள்ள மூழ்கடிச்சு கொலை பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் போலீஸ் கிட்ட பூனம் சொல்லியிருக்கிறார். இப்பதான் பூனமோட கணவர் குடும்பத்தினருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இதுக்காகத்தான் அன்னைக்கு போஸ்ட்மார்டம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனம் ரகளையில ஈடுபட்டாலோ அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதே நேரத்துல பூனமோட சொந்த ஊர்ல அவரோட உறவினர் மகளான ஜியாவை கொலை பண்ணும் போது அங்கிருந்த பலரும் பூனம் மேல குற்றம் சாட்டியிருந்தாங்க. அந்த நேரத்துல பூனமோட புடவை நினைஞ்சிருந்தது. ஸோ இதை காரணம் வச்சு பலரும் அவ மேல பூனம் தான் இவளை கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதையும் தீபக் நம்பல. இப்பதான் தீபக்குக்கும் அந்த விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் தீபக் தன் மகளை கொலை பண்ணதுக்காக தனியா ஒரு புகாரும், பூனமோட குடும்பத்தினர் தனியா ஒரு புகாரும் வச்சிருக்கிறாங்க. மொத்தம் 3 புகார்ல பூனம் இப்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆனா இந்த விசாரணைகள்லாம் சொல்லும் போது பூனம் எந்த ஒரு கவலையும் இல்லாம சும்மா நார்மலா தான் சொல்லியிருக்கிறார். அவளோட பதில்களை கேட்டு போலீஸ் ஆச்சரியம் அடைகிறாங்க. இவளோட நடவடிக்கைகள் வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்றாங்க. அப்போ மருத்துவ பரிசோதனையில பூனம் ஒரு விதமான மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படின்னு டாக்டர்கள் தெரிவிச்சாங்க. அதே நேரத்துல அந்த கிராமத்தினர் இன்னொரு தகவல்களையும் பரவலா பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது பூனம் கொலை செஞ்ச எல்லா குழந்தைகளையுமே ஏகாதசி அன்னைக்கு தான் கொலை செஞ்சிருக்கிறா. இது ஒரு மாந்திரிக ரீதியான கொலையாகத்தான் இருக்குது அப்படின்னு அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க.
இதை பத்தி போலீஸ் கிட்டையும் சொன்னாங்க. ஆனா போலீஸ் இதை வந்து ஏத்துக்கல. பூனம் ஒரு மனநோயாலும் தான் பாதிக்கப்பட்டு இந்த கொலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாளே தவிர இதற்கும் மாந்திரிகத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல பூனமோட மாமியார் ஒரு விஷயத்த சொல்றாங்க. பூனமோட நடவடிக்கைகள் கொஞ்ச நாளாவே சரியில்லை, அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குது. இதனால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளை உத்தரப்பிரதேசம் அழைச்சிட்டு போயிருந்தோம். அங்க அவளுக்கு மாந்திரீக ரீதியா நிறைய சடங்குகளை பண்ணியிருந்தோம் அப்படின்னு போலீஸ் கிட்ட பூனமோட மாமியார் சொல்றாங்க. பூனமோட அம்மா தன் மகள் தன் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்தா, திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாறி இருக்கிறதா சொல்றாங்க. என் வீட்டுல இருக்கும்போது அவ நல்லா தான் இருக்கிறா, அங்க போனாதான் அவ இந்த மாதிரி ஆகுறா. இருந்தாலும் பூனம் கொலை பண்ணியிருந்தா அவ அந்த கொலைக்கான தண்டனைகளை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூனமோட அம்மாவும் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 4 குழந்தைகளோட உயிருக்கு காரணம் அழகுதான். பேரழகி ஆசையால பிஞ்சு குழந்தைகள் கூட பார்க்காம பூனம் எல்லா குழந்தைகளையும் கொலை பண்ணியிருக்கிறார். பூனமுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும். பூனத்தை வந்து வெளியே விடக்கூடாது. இன்கேஸ் அவ வெளியில வந்தா இது மாதிரியான சம்பவங்கள்ல மறுபடியும் ஈடுபடுவா, எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு அந்த கிராமத்தினர் போலீஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பூனமோட வழக்கு விசாரணை இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. விசாரணை முடிவுல தான் பூனமுக்கான தண்டனைகள் தெரிய வரும். பேரழகி ஆசையில ஒரு சைக்கோ பெண் செய்த சீரியல் கில்லிங் தான் இது. எது மாதிரியான உண்மை சம்பவங்களை நீங்க தெரிஞ்சுக்க விஜய் ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.